ஸ்டிக்கர் ஒட்டுவதில் பிரச்சனை. மாநில, மத்திய அரசுகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா கடும் வாக்குவாதம். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆம்புலன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கால்நடை ஆம்புலன்ஸ், அதாவது கால்நடைகளுக்கு பார்த்திங்கன்னா அவசர ஊர்தி மாதிரி பார்த்திங்கன்னா அதற்காக பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டது தாங்க இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசால் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டதுங்க. ஆனாலும் இது மாநில அரசில் செயல்படுவதால் பார்த்திங்கன்னா இதை எந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டாலினோட ஸ்டிக்கரை ஓட்டுறதா இல்லை பிரதமர் மோடியோட ஸ்டிக்கரை ஓட்டுறதா அப்படின்னு பல தரப்பினர் பார்த்திங்கன்னா கேள்விகளே எழுப்பியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு கூட ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டாலின் போட்டால் ஓட்டுனா கண்டிப்பாக பிஜேபி மூலமாக இருக்கிறவங்க, பிஜேபி ஆதரவுகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெருகிட்டே இருக்குங்க. இதனால் இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதே டைம் இந்த பக்கம் ஸ்டாலினோட போட்டால் ஓட்டுனா இது என்ன பிரதமர் மோடியோட ஃபோட்டோ மட்டும் ஓட்டுனா கண்டிப்பாக திமுக ஆளும் கட்சியான திமுக ஒரு பெரும் பிரளயத்தை அந்த இடத்துல உருவாக்குங்க. இதனால் இருவர் ஃபோட்டோவை ஓட்டலாம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கூட்டணி குறிக்கிற ஒரு விஷயமாக மாறிடுங்க. எதிர்கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்திடுங்க. அடுத்த தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியாதுங்க. இதனால் என்ன செய்வது அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. பெரும் ஒரு மோதல்கள் அந்த இடத்துல உருவாகிட்டு இருக்குங்க. அதுவும் பயன்பாட்டுக்கே வராமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயங்க இது. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதை எல்லாமே பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. ஏன்னா யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நிலை மாறும். இல்லைன்னா அப்படியே தாங்க இருக்கும். இன்னும் இந்த திமுக ஆட்சி முடிந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ்கள் பயன்பாட்டுக்கு வராது அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியேறுங்க. அதனால் உடனுக்குடன் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா தீவிரமாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக யார் ஸ்டிக்கரை ஒட்டணுமோ ஒட்டி உடனடியாக கால்நடைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை அளிக்க பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோளை வைக்கிறேங்க. இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவல் வேண்டுமானாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.